குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். அப்போ இந்த புடவை வந்து மாலா மேம் கபோர்ட்ல இருந்தது, என் கண்ணில் அப்போ காட்டல மேம். இது நான் புக்கை காமிக்கச்சே மேம் இது வந்து எந்த சாரி இருக்கு. எம்எஸ்எம்ஆ ஃபேமிலியிலேருந்து ஒருத்தர்கிட்ட நம்ம பேச போறோன்றது ரொம்ப எக்ஸைட்மெண்ட் தாங்க. நான் இது பண்றேனா இல்லையான்றதை விட எனக்கு ஒருத்தர் மீட் பண்ண போறோன்றது ரொம்ப. என்னடா அது, நம்ம என்ன பேச போகிறோம், என்ன ப்ராஜெக்ட், இது ஒன்றுமே தெரியாது, எதுக்கு இப்படி இல்லை அப்படின்னு. என்னோட ஐடியா என்னன்னா 60s to early 80s அந்த காலகட்டத்தில் மோஸ்ட் பாப்புலர்ன்றது அந்த கான்சர்ட்ல கட்டின புடவை. ஐயோ, பயத்தில் புளியாக கறிக்கும். அவங்க வந்த உடனே அப்படியே டென்ஷன் ஆகிடும், மறந்து போயிடும். என் முதல்ல நிச்சயதார்த்தத்துக்கு எக்ஸாம்பிள், நிச்சயதார்த்தத்துக்கு ஃப்ளூட்டை கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு. வணக்கம் வாவ் தமிழா நண்பர்களே. இசைக்குயில் இசை மேதை எம்எஸ் சுப்புலட்சுமியின் 108வது பிறந்த நாளை ஒட்டி அண்மையில் சோஷியல் மீடியா மற்றும் பத்திரிகைகளில் எம்எஸ்ஸின் இளம் வயது படம் பல பேரை மிகவும் ஈர்த்தது, கவர்ந்தது, ஆச்சரியப்பட்டார்கள். சற்று உற்று நோக்கினால்தான் அது எம்எஸ் அல்ல, பிரபல இந்திய நடிகை வித்யா பாலன் என்று புரியும். இந்த இளம் வயது எம்எஸ்ஐ அப்படியே ரீக்ரியேட் பண்ணவர், தத்ரூபமாக காட்டியவர் வேறு யாருமல்ல, பிரபல காஸ்டியூம் டிசைனர் அனு பார்சாதே அவர்கள். காலஞ்சென்று வியட்நாம் வீடு சுந்தரம் அவர்களின் மகள். அனுவுக்கு இந்த ப்ராஜெக்டில் முழுக்க முழுக்க உறுதுணையாக இருந்தவர் பிரபல ஃப்ளூட் விதுஷி சிக்கில் மாலா சந்திரசேகர் அவர்கள். இருவரும் நம் ஸ்டுடியோக்கு வந்துள்ளார். அவர்களை நாம் சந்தித்து இந்த ப்ராஜெக்டின் மகிமையை பற்றி, இந்த ப்ராஜெக்டின் சிறப்புகளை பற்றி பேசுவோம். வணக்கம் அனு. வணக்கம் சார். வணக்கம் சிக்கல் மாலா. வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கும். வித்தியாசமான காம்பினேஷன், 2 பேரும் சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் நான் அனுட்ட ஆரம்பிக்கிறேன். இந்த ப்ராஜெக்டை முதல்ல கவனிச்சா ஒரு எம்எஸ்ஸோடைய ஏதோ ஒரு புடவை என்ன அப்படி தான் நம்ம நினைப்போம். ஆனால் இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய லேபர் இருக்குது, மிகப்பெரிய ஒரு ஒர்க் இருக்குது அப்படிங்கிறது நான் உங்கள்கிட்ட தனிப்பட்ட முறையில் பேசும்போது தான் தெரிஞ்சுது. மிகப்பெரிய இது வந்து ஒன்றையும் கவனித்து இது கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷம் ஆயிருக்கு இந்த ப்ராஜெக்ட் நீங்கள் முடிக்கிறதுக்கு. இது எப்படி கன்சீவ் பண்ணீங்க, எப்படி வந்து சிக்கல் மாலா அவங்க எப்படி இது உள்ளே வந்தாங்க, இதை பற்றி கொஞ்சம் ப்ரீஃபாக சொல்லுங்கள் சார். இது ஒரு 7 வருடமாக இந்த ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், கான்செப்ட்னு சொல்லுவோம். சரி. வித்யா பாலன் வந்து சென்னையில் ஒரு இவெண்ட்டுக்காக வந்திருந்தாங்க 7 வருடங்களுக்கு முன்னால். சரி. அவங்களோட நான் 2 படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கேன். புல் புலையா, தட் இஸ் த சந்திரமுகி வெர்ஷன், அண்ட் குரு. அப்போது நான் சென்னையில் இருக்கேன், நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் வாமா பேச, ஜஸ்ட் ஒரு இவெண்ட்டுக்காக வந்திருக்கேன். ஒரு ரொம்ப கேஷுவலான ஒரு கான்வர்சேஷன், ஃபன், கேச்சிங் அப் வித் வித்யா பாலன் ஆஃப்டர் அ லாங் டைம் சொல்லுவா இல்லையா, அந்த மாதிரி டாக்கிங். ரொம்ப நிறைய விஷயங்கள் எப்படி இருக்கு, வீட்டில் எப்படி எல்லாரும் இருக்கா, அண்ட் வாட்ஸ் ஹேப்பனிங், அந்த மாதிரி தான் பேச ஆரம்பித்தோம். அவங்க அந்த பேச்சில் ரொம்ப கேஷுவலாக மென்ஷன் பண்ணது தான் எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கணும். எம்எஸ்எம்மாவை பற்றி யாராவது படம் பண்ணுவாளான்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. அண்ட் எனக்கு எம்எஸ்எம்மாவா ஐ வாண்ட் டு ஃபீச்சர் அதில் அப்படின்னு வித்யா பாலன் சொல்றாங்க. ஆமாம், இது ரொம்ப கேஷுவல் கான்வர்சேஷனுங்கிற, அதுதான் சொல்கிறேனே, ரொம்ப பிளான்டே கிடையாது. அன்னைக்கு நான் உங்களை மீட் பண்ணச்சே படங்களை பற்றி பேசுகிறோம், நிறைய விஷயங்கள் பேசுகிறோம். பட் அவங்க வந்து என்கிட்ட கேஷுவலாக சொன்னது, அனு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது, எம்எஸ்எம்மா பற்றி யாராவது படம் பண்ணுவாங்க, அந்த மாதிரி பண்ணால் ஐ வாண்ட் டு ஃபீச்சர் எம்எஸ்எம்மா. எனக்கு ஆக்சுவலி அது ரொம்ப கேட்கறதுக்கே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த மாதிரி யாராவது பண்ணா, ஏன்னா இவங்களோட முகம் அந்த யங்கர் எம்எஸ்க்கு ரொம்ப அழகாக சூட் ஆகும், பேர் ஷேப் ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். பேசி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். ஐ திங்க் அதுதான் காட் மீ திங்கிங்னு சொல்லுவா இல்லையா. அப்போ அன்னைக்கு போட்ட விதை தான் அந்த ஒரு ஸ்பார்க், வித்யாவோட ஒரு சின்ன கான்வர்சேஷன் விச் லெட் டு திஸ். நான் அதுக்கப்புறமா என் கணவர்கிட்ட பேசினேன், இந்த மாதிரி எனக்கு ஏதாவது எம்எஸ்எம்மா பற்றி பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. அப்போ கூகுளில் நிறைய கொஞ்சம் பார்க்கச்சு அவங்களோட புடவைகள் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவங்கள வந்து நைட்டிங்கேல் ஆஃப் இந்தியா, அவங்களோட வாய்ஸ், அது மட்டும் இல்லாமல் அவங்க ப்ரெசன்ஸ் அண்ட் அவங்களோட புடவைகளை வந்து ஏன் பண்ணக்கூடாது, ஐகானிக் சாரீஸ். இது எனக்கு எப்படி மைண்டில் வந்து வித்யா பாலனை பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துட்ட பிறகு
போயிட்டே இருந்தது மைண்ட்ல, ஏன் நம்ம எம்எஸ்எம்மா பத்தி ஏதாவது பண்ணக்கூடாது, ஃபீச்சர் ஃபிலிம் பண்ணதுக்கு இல்ல சம்திங், அதுல இருந்து ஏதாவது காஸ்டியூம் டிசைனர் உங்களுக்கு அந்த ஐடியா அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல தான் நான் வந்தேன். ரீக்ரியேட் ஐகானிக் சாரீஸ் ஓன் பை எம்எஸ்எம்மா. அவங்களோட ஸ்டேஜ் பிரசன்ஸ்ல அவங்களோட மோஸ்ட் ஸ்பெஷல் சாரீஸ் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது. நிறைய கூகுள் பிக்சர்ஸ் பார்த்தா நிறைய பிக்சர்ஸ் பிளாக் அண்ட் ஒயிட்ல இருந்தது அண்ட் கலர் பிக்சர்ஸும் இருந்தது. எனக்கு அப்போ என் ஹஸ்பண்ட் கேட்டேன், கணவர் ஃபேமிலிக்கு க்ளோஸா எப்படி கண்டுபிடிக்கிறது. அப்போ அவர் விசி சாரோட கான்டாக்ட் நான் தரேன், மாயவரம் சந்திரசேகர் சாரோட கான்டாக்ட். கண்டிப்பா அவருக்கு தெரிஞ்சிருக்கும், எம்எஸ் ஃபேமிலியில சந்திரசேகர் சார், மாயவரம் சந்திரசேகர் சார் தெரியாம இருக்காது. மியூசிக் உலகத்துல அவருக்கு நிறைய கான்டாக்ட்ஸ் இருக்கு. அவரை நீ கேட்டா கரெக்டான இன்ஃபர்மேஷன் வரும். அவர் நம்பர் அனுப்பி உங்களுக்கு தான் நான் முதல் மெசேஜ் அனுப்பினேன், சார் நான் இந்த மாதிரி இருக்கு, கேன் யூ ரெஃபர் a contact in MS Amma's family. நீங்க முதல்ல எனக்கு புள்ளியார் சுழி போட்டு அனுப்பின முதல் பேர் மாலா சந்திரசேகர். எனக்கு என்ன சந்தோஷம்னா, ராமாயணத்துல அனில் மாதிரி இந்த ப்ராஜெக்ட்ல எனக்கு தெரிந்தோ தெரியாமலோ நானும் இதுல இருக்கேங்கிறது எனக்கு பெரிய சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். அப்படித்தான் நீங்க மாலா மேம், நான் உங்களோட அந்த ஒரு மெசேஜ், மாலா சந்திரசேகர் இவா எம்எஸ் அம்மாவோட கிராண்ட் டாட்டர்லோ அப்படி நீங்க எனக்கு ஒரு வாய்ஸ் நோட்டும் அனுப்பினேன். நான் ஐ இன்ட்ரடியூஸ் மை செல்ஃப். அப்புறம் மாலா மேம்க்கு ஒரு மெசேஜ் அனுப்பி மீட் பண்ண. ரொம்ப ஹம்பிள். எனக்கு ஆக்சுவலி எம்எஸ் அம்மா ஃபேமிலிலேருந்து ஒருத்தர்கிட்ட நம்ம பேச போறோன்றது ரொம்ப எக்ஸைட்மெண்ட் தாங்கல. நான் இது பண்றேனா இல்லையான்றதை விட எனக்கு ஒருத்தர் மீட் பண்ண போறோன்றது ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது. சிம்பிள் பர்சன். உள்ள போனா வீடு ஃபுல்லா எம்எஸ் அம்மாவோட பியூட்டிஃபுல் பிக்சர்ஸ் அண்ட் மாலா மேம் உட்காரச்சு அந்த கேட் அண்ட் அவங்க பிரசன்ஸ் தெய்வீகமா இருந்தது. ரெட்டு மூக்குத்தி குங்குமம் அவங்களே ரொம்ப மை காட், இவ்வளோ அழகான ஒரு பர்சன் நான் மீட் பண்ணியிருக்கேன். எல்லாமே இருக்கு. அவங்களோட ரெட்டு மூக்குத்தி எல்லாம் ரெப்ளிகா பண்ணி ரொம்ப அழகா வச்சிருக்காங்க. அண்ட் எனக்கு இந்த ஐடியா ஆஃப் ரீக்ரியேஷனை மீறி இவங்களோட உட்காரச்சே her vibe was so beautiful. இன்னொன்று ஃப்ரெண்ட்லி. இவங்கள she's such a great person. அண்ட் என்னோட பேசுறது ஒரு ஃபர்ஸ்ட் வாட்டி மீட் பண்றதே எதுவுமே ஒரு கர்வமோ ஒண்ணுமே இல்லை. ஒரு ஃப்ரெண்டா என்னோட பழக ஆரம்பிச்சுட்டாங்க. அன்னைக்குதான் நிறைய நேரம் பேசினோம். அது ரொம்ப ஞானமானவர்கள் அப்படித்தான் இருப்பாங்க. I am gifted and blessed to have. நீங்க சொல்லுங்க மாலா, அந்த நாட்களை கொஞ்சம் நினைவுபடுத்துங்க. முதல்ல வாவ் தமிழாக்கும் அவங்களுக்கும் ஒரு பெரிய ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா இது என்ன பழைய நாட்களுக்கு அழிச்சுன்னு போயிட்டு அப்படியே ரீகலெக்ட் பண்ணி அதை ஞாபகம் பண்ணி அந்த நாட்கள்லாம் எனக்கு இன்னமும் மனசுல ஒலிச்சுட்டு இருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம். அதனால உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. நீங்க சொன்னீங்கன்னு சொல்லிட்டு வந்தாங்க. வரும்போது ஒரு சில்க் காட்டன் சாரி எடுத்துன்னு வந்தாங்க. எனக்கு என்னடா அது புடவை எல்லாம் என்னத்துக்கு இப்போ ஜஸ்ட் பேசுறதுக்கு எதுக்கு புடவை எடுத்துன்னு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆச்சரியமா இருந்தது. பார்த்தா கச்சேரி கட்டிக்கிற மாதிரி நல்ல ஒரு சில்க் காட்டன் சாரி. என்னடா அது, நம்ம என்ன பேச போகிறோம், என்ன ப்ராஜெக்ட், இது ஒன்றுமே தெரியாது, எதுக்கு இப்படிலாம் அப்படின்னு நான் நினச்சேன். அப்புறமா எடுத்து சொன்னபோது நான் பண்ணலாமே, எனக்கும் ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட் தானே. ஏன்னா நான் கூடவே இருந்திருக்கேனே அந்த டயத்துலலாம். என்னென்னா எல்லாமே நல்லா இருக்கும், ஒன்றுமே இது பண்ணுறதுக்கு இல்லை. அப்படி வீட்டுக்கு ப்ராக்டிஸ் பண்ணும்போது தினப்படி எப்படி இருப்பா எல்லாமே பார்த்துட்டே இருக்கலாம். இன்றைக்கி பூரா அவளை பற்றி பேசிகிட்டே இருக்கலாம். அவங்க அவ்வளோ சிம்பிள், அவ்வளவு அந்த ப்ராக்டிஸ் பண்ணும்போதும் சரி, என்ன பண்ணினாலும் அதை அப்படியே ரசிச்சுட்டு இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டி. அவங்களோட பழகிறதுக்கு எனக்கு ஒரு நெருக்கம். எங்கள் மாமியாரோட பாதி மோல்டு பண்ணினது அவங்க தான். நான் அம்மா வீட்டில் இருக்கும்போது ரொம்ப விளையாட்டு பிள்ளையாக இருந்து அந்த மாதிரி இருந்தது. அங்கே போய் தான் டிசிப்ளின்னா என்ன ஏது அப்படின்னு தெரிய வரத்துக்கு ஒரு வாய்ப்பு வந்தது. உங்கள் கச்சேரியில் அவங்க உட்காந்துருக்காங்க இல்லை? ஐயோ, பயத்தில் புளியாக கறிக்கும். அவங்க வந்த உடனே அப்படியே டென்ஷன் ஆகிடும், மறந்து போயிடும். என் முதல்ல நிச்சயதார்த்தத்துக்கே எக்ஸாம்பிள், நிச்சயதார்த்தத்துக்கு ஃப்ளூட்டை கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மாமியார் சொல்லிட்டா. பார்த்தா என் பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்காங்க. எனக்கா வாசிக்க வரல. மாஜா அன்னைக்கு வாசிச்சேன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை பக்கத்தில் நில்லபடி வாசிச்சேன்னா எனக்கு ஞாபகம் இல்லை. வெளியில் பார்த்தா செம்மங்குடி மாமா உட்காந்துட்டு இருக்கார். ஸோ அந்த மாதிரி ஒரு சங்கீத சூழலில் எனக்கு கடைசி வரைக்கும் வாசிச்சுட்டே இருந்திருக்கேன். காரில் ஏறத்துக்கு முன்னாடி போருண்டி வாசிச்சது கிளம்பு அப்படின்னு எங்கள் அப்பா அம்மா என்னை ஃபோர்ஸ் பண்ணி அப்படியே மூஞ்சி இப்படி வச்சுக்காத, கொஞ்சம் ப்ளசண்ட்டாக இரு, நான் இன்னும் டென்ஷன் வேண்டியிருக்கு போய் அப்படி கச்சேரி வாசிக்கிறத விட டென்ஷன் எனக்கு. நிச்சயதார்த்த ஃபீலிங்கே இல்லை. அதாவது அவங்களுக்கு எதிர்க்க நம்ம வாசிக்கிறச்சே தப்பு வந்துடக்கூடாதுன்னு அந்த ஒரு பயம்.
அப்போலேருந்து ஆரம்பிச்சது தான் அந்த பயம். இந்த புடவை கான்செப்ட் நீங்கள் சொல்லுங்கள். புடவைங்கிறது எம்எஸ் நிறைய சாரீஸ் கட்டுவாங்க. அவங்க சாரீ கட்டுற ஸ்டைலும் அழகாக இருக்கும், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் கட்டுவாங்க. அதில் எம்எஸ் ப்ளூங்கிறது ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்லுவாங்க. நீங்கள் இந்த சாரீ செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற எப்படி முடிவு பண்ணீங்க? எப்படி மாலாட்ட கேட்டு? மாலா மேம் நான் மீட் பண்ண இப்போ அவங்க சொல்லிச்சு அந்த சாரீஸ் பற்றி நான் வீட்டுக்கு அவங்க கிட்ட எடுத்துன்னு வந்தது. என்னோட பாட்டியோட நிறைய பழைய புடவைகள் நான் ஐகானிக் சாரீஸ் வீவ் பண்ணணும்னு நினைக்கச்சு என் மைண்டில் என்கிட்ட என்னெல்லாம் பழைய புடவைகள் இருக்கும்னா, எங்கள் பாட்டி கட்டின்ற 9 கஜங்கள், பழையகால வீவ், பழையகால பேட்டர்ன்ஸ். நான் கூகுளில் பார்த்த நிறைய பிக்சர்ஸோட அந்த பார்டர் பேட்டர்ன்ஸும் எங்க அம்மா பாட்டியோட புடவைகள் நிறைய வச்சிருந்தா. அதை தான் அவகிட்ட எடுத்துன்னு போயிட்டு நிறைய சில்க் காட்டன் இருந்தது, ப்ளஸ் பழைய புடவைகள் எங்க பாட்டி. இதெல்லாம் காமிச்சுதான் உட்கார ஆரம்பிச்சேன் பேசுறதுக்கு. இந்த மாதிரி நான் ரீக்ரியேட் பண்ணணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. ஐகானிக் சாரீஸ் இதெல்லாம் என் பாட்டியோட புடவைகள் இந்த மாதிரி கிட்டத்தட்ட இருக்கு. கேன் யூ கைட் மீன்னு ஆரம்பிச்சுதான் உட்கார்ந்தேன் பேசவே. ஐகானிக் சாரி செலக்ட் பண்றது கூகுள்ல as I refer நிறைய பிளாக் அண்ட் ஒயிட். என்னோட ஐடியா என்னன்னா 60s to early 80s அந்த காலகட்டத்தில் மோஸ்ட் பாப்புலர்ன்றது அந்த கான்சர்ட்ல கட்டின புடவை. எம்எஸோட லேட் 30s அதான் சொல்றேன். அந்த 60sலேருந்து early 80s அந்த காலகட்டத்தில் மோஸ்ட் பாப்புலரான ஒரு 4-5 புடவைகள். ஸோ அந்த பிளாக் அண்ட் ஒயிட்லேருந்து ஐ ஹாவ் அ புக் ஆல் நானும் வச்சிருக்கேன், வாழ்க்கை வரலாறு MS அம்மாது ஒரு பியூட்டிஃபுல் புக் இருக்கு. அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்க்கச்சே கூட பிளாக் அண்ட் ஒயிட்ல நிறைய இருந்தது, கலர்ல இருந்தது. அப்போ மேமோட உட்காந்து, மேம் இந்த புடவைகள்லாம் ரொம்ப அழகா இருக்கு, இது என்ன மாதிரி புடவை. அப்போ எனக்கு பிளாக் அண்ட் ஒயிட்ல ரொம்ப அழகா தெரிஞ்சது மேம் கிட்ட இருக்கிற ஒரு அழகான ரெப்ளிகா சாரி, நீலத்துல அழகான கட்டங்கள் இருக்கிற புடவை, நீலத்துல. அந்த புடவை பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்கு அந்த போட்டோகிராஃப்ல, பயோபிக்ல. அந்த புடவை மேம் சொல்லி தான் UN கான்சர்ட்ல MS அம்மா அந்த புடவை தான் கட்டிட்டு. அதாவது அனுமா என்ன அப்ரோச் பண்ணின போது எனக்கு எப்படி புடவை மேலே ஒரு லைப்பு வந்ததுனாக்கா, நான் புடவை ரொம்ப கட்டினதில்லை கல்யாணத்து வரைக்கும், எல்லாம் பாவாடை சட்டை போட்டுட்டு இருந்தேன். அந்த மாதிரி ஒரு வளர்ப்பு. ஸோ ட்ரெஸ்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்ததில்ல, கச்சேரிக்கு போகிறதுக்கு மட்டும் சாரி கட்டின்ட்டு அந்த மாதிரி. கல்யாணம் ஆன உடனே அவளோட கலெக்ஷன்ஸ், அதாவது நான் நிச்சயதார்த்தம் ஆனதுக்கு அப்புறமே மாமியார், அப்போது மாமியார் ஆக வேண்டியவா கூப்பிட்டு இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு காத்தால போவேன். சாப்பிட்டுட்டு சாயந்தரம் எங்கேயாவது கச்சேரிக்கெல்லாம் கூட்டின்னு போயிடுவாங்க. என்னோட வா கச்சேரி கேளு வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கச்சேரி பாடினா என்னையை கூப்பிடுவாங்க. ஸோ நான் பாட்டுக்கு சிம்பிளாக போவேன். இந்த புடவை கட்டிக்காத இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு ப்ளவுஸுக்கு தகுந்த மாதிரி அவங்க புடவை எடுத்து கொடுப்பாங்க. அப்புறம் நாம் திருப்பி கொடுத்தோன்னு இல்லை இது உனக்கு தான் அப்படின்னு விட்டு எனக்கு ஒரே ஷாக்காக இருந்தது. லைக் என்னடா இப்படி எடுத்து கொடுக்குறாளே அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஆல் தோஸ் சாரீஸ், அந்த அத்தனை புடவைகளும் வைர ஊசி, ஜரிகை கட்டம், இந்த மாதிரிலாம் அந்த பழைய கால புடவைகள்லாம். அதை பார்த்தானாக்க முத்து செட்டியார்னு இருந்தார். அப்போ அவர் தான் நெசவு பண்ணி 3 புடவை, அதாவது MS-க்கு 1, ராதாமாவுக்கு 1, விஜயாமச்சித்திக்கு 1. ஸோ 3 பேருக்கும் பண்ணி சொல்ற ராதாவும் விஜயாவும் MS உடைய வளர்ப்பு மகள்கள். ஆமாம், 3 பண்ணி வந்தபோது மாமியாரோடதெல்லாம் எனக்கு அப்பப்போ கொடுத்துட்டு இருந்தா. இதுக்கு ஜோடியாக இருக்கிறது 2வது மகனோட ஒய்ஃபு வந்தானாக்கா அவளுக்கும் எடுத்து சமமாக அப்போ வச்சுட்டு இருந்தா. ஸோ நான் எனக்கு அப்போ தான் இந்த புடவைகளோட பேர், இந்த புடவைகள் எப்படி நெசவு பண்ணியிருக்கா, அதெல்லாம் வெயிட்டாக இருக்கும், கிழியலை, ரொம்ப நல்ல இதுவாக இருக்கும். சிலதெல்லாம் நான் ரொம்ப ஒரு 10 வருஷம் 15 வருஷம் ஆனதுக்கப்புறம் அது கொஞ்சம் கிழிய ஆரம்பித்த உடனே நான் என்ன பண்ணினேன்னா எல்லாத்தையும் நல்லிக்கு எடுத்துகிட்டு போய் அதே மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி பண்ணி கொடுத்தாங்க. அதை தான் நான் இப்போ வச்சுருக்கேன். ஏன்னா அந்த புடவையெல்லாம் போயிடுத்து. அது காட்ட முடியுமா இங்கே? இது ஆக்சுவலி மாலா மேம் கிட்ட பிளாக் அண்ட் ஒயிட் நம்ம அந்த புக்ல இருக்கிற ரொம்ப அழகான பிக்சர்ஸை பார்த்துட்டு தான் நான் கேட்டேன். அப்போ இந்த புடவை மாலா மேம் கபோர்ட்ல இருந்தது, என் கண்ணில் அப்போ காட்டல மேம். இது நான் புக்கை காமிக்கச்சே மேம் இது எந்த சாரி இருக்கா, இது அவ மெமரி என்னை ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்றதுனால டு கெட் டு நோ மீ ஃபர்ஸ்ட் அந்த ட்ரஸ்ட் இருக்கணும் இல்லையா? புடவைகளை கபோர்ட்லேருந்து காமிக்கிறதுக்கு முதல்ல ட்ரஸ்ட் இருக்கணும். 2வது நம்ம உண்மையாவே என்ன பண்ண போறோன்றது அவளுக்கு அது புரியணும். இது கபோர்ட்ல இருந்தது ரொம்ப நேரம், பட் எனக்கு கொஞ்சம் மேமோட அந்த ஒரு வைப் அது பேச ஆரம்பிச்ச பிறகு ஒரு நம்பிக்கை வந்தது, அனு புடவை நிஜமாவே இதை பத்தி பண்ண போறான்னு.
அதுக்கு அது எல்லாருமே நான் சொல்றது வரணும் இல்லையா நம்பிக்கை. அப்புறம் மேம் நான் என் பாட்டி புடவைகளை காமிச்ச பிறகு ஷீ அண்டர்ஸ்டுட். நானும் ஒரு பையில எடுத்துன்னு வந்தேன், இது பாட்டியோட புடவை, எங்க பாட்டி 9 கட்சத்துல கட்டிப்பா. அப்போ மேம் இதெல்லாம் பார்த்துட்டு நான் காமிச்சேன், இந்த பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்கிறது எது மேம், அப்படி இருக்கா உங்ககிட்ட? வெரி ஸ்வீட். கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, நான் ரெப்ளிகா பண்ணிருக்கேன், நான் உனக்கு காமி. இதுதான் ரெப்ளிகாவா? இல்ல, இது முதல் புடவை என் கண்ணுல காமிச்சது. அப்புறம் தான் இன்னொன்னு வந்தது. என்ன கலர்? இது ரொம்ப அழகான. ஆக்சுவலி மேம் கிட்ட இருக்கிறது இது திஸ் ப்ளூ. இது ரொம்ப ரெப்ளிகா பண்ணிருக்கா. நான் மாமியார் கொடுத்தது கிழிஞ்சு போயிடுது. அதே மாதிரி இதான் எம்எஸ் ப்ளூங்கிறது. இதுதான் இல்ல இல்ல, அது வேற. அது டிஃபரண்ட் பர்பிளும் நீலமும் கலந்த ஒரு அழகான. என்ன கலர் இது? இது இங்க் ப்ளூலாம் சொல்லலாம். இது அதான் ப்ளூ அண்ட் பிளாக் கருநீலம்னு சொல்லுவா இல்லையா? இது என்னன்னா மேம் கிட்ட இந்த புடவை இந்த நீளத்துல இருக்குன்னா, வித்யா பாலனுக்கு வீவ் பண்ண புடவை இன்னும் கொஞ்சம் டார்க்கர் ப்ளூ. ஷி ப்ரிஃபர்ட் தட் பிகாஸ் சம்டைம்ஸ் வீவிங் as she mentioned டையிங் பண்ணச்சே கொஞ்சம் மாறி மாறி வரும். இந்த கலர்ல இருந்து மேம் என்கிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கச்சே, எனக்கு இது பிடிச்சிருக்கு மேம், நான் இது வீவ் பண்றேன்னு சொல்லச்சே, எனக்கு ஸ்பெஷலா கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன், இதே ப்ளூ வேண்டானும், நீ கொஞ்சம் டார்க்கா போ. ஏன்னா அந்த டைம்ல நான் கொஞ்சம் முன்ன பின்ன ஆயிருக்கலாம். எனக்கு கைடு பண்ணி கரெக்டான ப்ளூக்கு மட்டும் இந்த ஷேடும் இருக்கக்கூடாது, ரொம்ப டார்க்காவும் போகாது, இன் பிட்வீன். ஸோ இப்போ நீங்க ஒரு கலர் பேலட் ஓப்பன் பண்ணீங்கன்னா நீலத்துக்கே நிறைய பேர் இருக்கு. அவ அப்படி கைட், ஷி டிடன்ட் வாண்ட் டு கோ வித் தட். ஒரு பேலட் ஓப்பன் பண்ணி இந்த ப்ளூ அந்த ப்ளூ, அவ மைண்ட்ல எக்ஸாக்டா என்ன ப்ளூன்றது ஷீ நோஸ், பட் அதுக்கு பேருன்றது ஒண்ணு ஷீ கேனாட் அப்போ சொல்ல முடியல. பட் ஐ வாஸ் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் இட்ஸ் நாட் திஸ் ப்ளூ. ஸோ நானா ஒரு கலர் புக்கை வச்சுட்டு அது இல்லை, ஒரு யூ நோ வாட் ஐம் சேயிங், ஆயில் பேஸ்டில்ஸோ இல்லை வாட்டர் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா விதவிதமான ப்ளூஸ் இருக்கும். ஷீ டிடன்ட் வாண்ட் தட். ஷி வாஸ் ட்ரைங் டு டெல் மீ, நீ அதை மைண்ட்லேருந்து செகண்ட் மீட்டிங்லேயும் சொல்லிட்டா, நீ அதை மைண்ட்லேருந்து எடுத்துடு, நான் சொல்றது மட்டும் நீ புரிஞ்சுக்கோ, என்கிட்ட அந்த ப்ளூ இல்லை, நீ எனக்கு கொண்டு வந்தா நீ உள்வாங்கி நீ அதை பண்ண, அதை சாம்பிளாக கொண்டாடு. ஃபர்ஸ்ட் மீட்டிங்கே ஒரு ப்ளூக்கு அவ்வளோ நேரம் ஆச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கே, எந்த மாதிரி அது ப்ளூவாக இருக்கலாம் அப்படின்னு. ஸோ இந்த ப்ளூ நிறைய சாம்பிள்ஸ் கொண்டு கடையிலேருந்து சில்க்லி, சில்க் நாட் இன் காட்டன், பிகாஸ் நம்ம புடவைகளை வீவ் பண்ண போகிறது சில்க்ல தான். நிறைய சில்க் சாம்பிள்ஸ், விதவிதமான ப்ளூஸ் அவ கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொண்டு வந்தா, நான் கிட்டத்தட்ட ஒரு 30 கொண்டு வந்திருப்பேன், 30 சாம்பிள்ஸ் கொண்டு வந்திருப்பேன். இதெல்லாம் நீங்க எங்க கொண்டு வந்தீங்க? 2-3 ஃபேப்ரிக் ஸ்டோர்ஸ், ரன்னிங் மெட்டீரியல்ஸ் கிடைக்கும் இல்லையா நம்ம ஃபேப்ரிக் ஸ்டோர்ஸ், அந்த மாதிரி சில சாம்பிள்ஸ் பேர் என்ன, மயிலாப்பூர்லேருந்து ஒரு கடை, அங்கே நிறைய சில்க் காட்டன் இருந்தது, பட்டு சாம்பிள்ஸ் இருந்தது, சிலது நல்லிக்கு போய் எடுத்தேன். தட் சாம்பிள்ஸ் தான். ஒரு ப்ளூ இருந்ததுன்னா ஒரு பியூர் சில்க்ல அதோட எட்ஜ் நம்ம ஒரு 1/2 மீட்டரோ இல்லை அந்த மாதிரி கேட்டு வாங்குவோம். நான் ஒரு 30 சாம்பிள்ஸ் கொண்டு வந்தா ஒரு நிமிஷம் கூட யோசிக்க கூட, கரெக்டான ப்ளூ அதுலேருந்து அப்படியே எடுத்து இதுதான் அப்படியே பண்ணு. பட் அதை காமிக்கிறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் we have to do the homework. மாலா மேம் மைண்ட்ல ஒன்று இருக்குன்னா அது மைண்ட்ல தெளிவா இருக்கு. மேம் நான் எடுத்துன்னு வந்த அந்த 30 சாம்பிள்லேருந்து ஒன்று எடுக்கிறதுக்கு she wanted me to get all that for her to select one. அண்ட் அதோட இல்லை, இது தலைப்பு இந்த மாதிரி தான் இருக்கும், ரொம்ப கிராண்டாலாம் இருக்காது, சிம்பிளா தான் இருக்கும், சிம்பிளா இருக்கும். இது ரெட்டை பக்கமும் ரெட்டப்பேட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, ரெட்டப்பேட்டு. இந்த ரெட்டப்பேட் பார்டர் மேம் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி இது, ஏன்னா அது கிராண்டா இருக்கிறதுனால இது சிம்பிளா இருக்கு. ஸோ இது அந்த முத்துச்செட்டியார் என்ன பண்ணியிருக்காருனாக்கா, இது 2 பக்கமும் ஒரே மாதிரி தலைப்பு போட்டு எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம்னு அவர் அந்த காலத்தில் என்ன ஒரு ஐடியா கிரியேட் பண்ணியிருக்காரு பாருங்க. இந்த பக்கம் கிழிஞ்சு போச்சுன்னா இந்த பார்டர் இப்படி பெரட்டி கட்டிக்கலாம். ஐடியா இதுதான் மேம் சொல்றது. இது பல்லு போர்ஷன்னா இதே வீவ், இதே பேட்டர்ன் உள்ளுக்குள்ள இருக்கும். இட்ஸ் நாட் தட் வெறும் இப்போ நம்ம பண்ற அந்த வீவிங்ல பிளவுஸ் வந்துடும், இங்க இருக்கிற அந்த வீவோட எக்ஸாக்ட் பேட்டர்ன் இருக்காது. ஸோ ரெட்டப்பேட்டை அவ சொல்ற அந்த மேம் சொல்ற அந்த இது பண்ணணும்னா 2 பேர் தேவைப்படுது லூம்ல ஒர்க் பண்றதுக்கு. அண்ட் இட்ஸ் நாட் ஈஸி. நம்ம இதை ரெப்ளிகா பண்ணணும்னா இதுக்கு யூ ஹாவ் டு கிவ் த வீவர் அவ்வளோ டைம் கொடுக்கணும். மொத்தம் எத்தனை சாரி அது மாதிரி ரெடி பண்ணீங்க? 3 சாரி வீவ் பண்ணேன். ஒரு சாரி MS ப்ளூன்றது
நல்லி சின்னசாமி செட்டி அது ஸ்டோரியே நம்மள்ட்ட போய் இல்ல இப்ப. இப்போ என்கிட்ட இல்ல. பட் அது வித்யாபாலனுக்கு நெய்தல் பண்ண புடவைகள், வீவிங் பண்ண புடவைகள் பிளஸ் அந்த நான் வாங்கின MS ப்ளூவை வித்யாபாலனுக்கு என்னோட ஐ ஹவ் கிஃப்டட். இன்னொரு புடவை இது. ரெண்டாவது புடவை வந்து இது ஒரு மாதிரி ஒரு வயலட்டும் இல்லை, பர்பிளும் இல்லை, மஜந்தாவும் இல்லை. இது ஒரு மாதிரி ஒரு வாடாமல்லி வாடாமல்லியும் சொல்ல முடியாது, வாடாமல்லியோட ஒரு நவாப்பழத்தோட கலர் லைட்டர் வந்து லைட் அண்ட் டார்க் வெர்ஷன். இது வந்து ரீக்ரியேட் பண்ணின புடவை. அது இதுவும் நல்லியில கொடுத்து, ஏன்னா அந்த புடவை வந்து கிழிஞ்சு போச்சு. இது MS கட்டது, மாமியார் எனக்கு கொடுத்தது. கிழிஞ்சு போன ரீக்ரியேட் பண்ணி வச்சதுதான் இது. ஆமா, இதேதான் ரீக்ரியேட் பண்ணி நாங்க 3 பேரும் பண்ணிட்டோம். இது எனக்கு, எங்க அம்மா நீலாவுக்கு, குஞ்சுமணி அம்மா 3 பேரும் பண்ணி நாங்க கச்சேரிக்கு நிறைய கட்டின்னு போட்டோ எல்லாம். இது வேற மாதிரி வரும். இது வந்து இன்னொன்னு நான் கண்டுபிடிச்சது என்னன்னா, ஒரு புடவை வந்து ரொம்ப நாளா கட்டிகிட்டே இருந்தானாக்கா அந்த கொஞ்சம் கலர் மாறுறது. அதுல இது கொஞ்சம் மாத்தம் வந்திருக்கு. இதுல ரொம்ப அழகான இது மாலா மேம் கிட்ட இருக்கிற இது ஆரஞ்சு இல்லது, ஆரஞ்சு. இதுல பாருங்க, இப்போ இது மாதிரி வந்து இதுல வந்து இப்படி வராது, இதுல இப்படி வரும். இப்ப இந்த மாதிரி கூட வரது இல்ல, எல்லாம் வீவிங் எல்லாம் மாறி போச்சு. காம்பினேஷனா ரொம்ப ரொம்ப கவனிச்சு சூஸ் பண்றாங்க. இந்த காம்பினேஷன் இருக்கு பாருங்க, அவங்க சூஸ் பண்ணல, அவர் முத்து செட்டியாரா நெசவு பண்ணி கட்டுறது. ஆனா கட்டுறது பிரசன்டேஷன் அவங்க முத்து செட்டியாருக்கு இத கூட அவங்க வந்து நமக்கு இது வேணும் அப்படி யோசிக்கிறாங்க பாருங்க. அவங்களுக்கு சாய்ஸ் கிடையாது, அவர் போட்டு கொடுக்கிறார், இவர் கட்டிப்பாவா. முத்து செட்டியார் என்ன யோசிக்கிறாரோ அதுதான். ஆமா, ஒன்னொன்னும் அப்படியே லட்டு லட்டா இருந்தது. அதுல சதாசிவ மாமா தலையிட மாட்டாரு, இது இந்த மாதிரி கட்டுது ரொம்ப காடியா இருக்குன்னு சொல்ல மாட்டாரு. அம்மா இது உங்களுக்கு நன்னா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாரா 3 பண்ணி. அண்ட் அந்த கட்டிக்கிற விதம் வந்து அது வந்து நிறைய பேர் 9 கஜம்னு நினைச்சுட்டு இருக்கா. அது 9 கஜம் கிடையாது. அது MS வந்து இங்க வந்து இதை எடுத்து போடுறதுனால, அந்த போத்திக்கிறதுனால அப்படி தெரியுது 9 கஜம். அந்த கொஞ்சம் தலைப்பு நீளமா விட்டு மடி கட்டிப்பா, மடி கட்டின்னு அப்படி போத்தின்றுவா. அது போத்து ஃபுல்லா பத்த மாட்டா, ஒரு பாதி இது வரணும் இருக்கும். ஆமா, அது 9 கஜம் இல்ல, நிறைய பேர் 9 கஜம் நினைச்சுப்பாங்க. இந்த புடவையில ஒரு இம்பார்ட்டன்ட் கலரை பத்தி ஒரு பாயிண்ட்னா, மாலா மேம் ரெப்ளிகா பண்ண இந்த கலர் எப்போ ரெப்ளிகா மேம் பண்ணி நிறைய ஜெனரேஷன்ஸ் கீழே அந்த கலரும் இறங்கி இருக்கு. ஸோ ஒரிஜினல் கலர் வந்து நம்ம ஃபோட்டோஷூட்ல பண்ணதுக்கு கூட இந்த கலர் இல்லை, அது ஷி நோஸ் த ஒரிஜினல் கலர். இது வந்து ரெப்ளிகா பண்ணச்சே கொஞ்சம் முன்ன பின்ன மேமோட புடவை இது. பட் எனக்கு வீவ் பண்றதுக்கு கைட் பண்ண அந்த சதஸ் புடவை, தட் இஸ் த ஷேட் தட் வித்யாபாலன் இஸ் வேரிங். இட்ஸ் ரைட் ஷேட். இது இல்ல, அது மேமோட எக்ஸாக்ட் வாடாமல்லி வரும், கொஞ்சம் வாடாமல்லி வரும், ஒரு மெஜெண்டா கலந்த ஒரு அழகான சோஷியல் மீடியால வருது. சோஷியல் மீடியால இப்ப வருது, அதுதான் எக்ஸாக்ட் ஷேட். இது வந்து ரெப்ளிகா பண்ண மேம் ரெப்ளிகா பண்ண கலர்ல முன்ன பின்ன கொஞ்சம் மடிச்சு 9 வருஷமா உள்ள இருக்கச்சே இறங்குறது. மொத்தம் 3 சாரி கட்டினாங்க. ஆமா, அண்ட் ஆல்சோ அந்த எல்லாம் 20 வருஷத்துக்கு மேல கொஞ்சம் இதுல வந்து ஒரு ஸ்லைட் பர்பிள் கலந்துருக்குன்னா, மேம் ஒரிஜினலா வித்யாபாலன் மேல இருக்கிற அந்த இப்ப சோஷியல் மீடியால நீங்க பாக்குறது இஸ் த ரைட் ஷேட். அதுக்கும் சாம்பிள்ஸ் இருக்கு, அதுல இந்த மேம் ஒரு கலர் சூஸ் பண்ணி தான் நம்ம வீவிங் பண்ணோம். இந்த 3 புடவையும் வந்து எங்க ரெடி பண்ணாங்க? வீவிங் கோஆர்டினேஷன் பண்ணது சுபா ஸ்ரீனிவாஸ், வெரி டியர் ஃப்ரெண்ட் ஆஃப் மைன். அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஸ்டோர் அடையாறுல இருக்கு, த எஸ் ஸ்டுடியோ க்ளோதிங்னு சொல்லிட்டு. முதல்ல இருந்தது வந்து அல்வார்பேட்டில் கடை வச்சிருந்தாங்க. அந்த கடைக்கு மாலா மேம் நான் கூட்டின்னு போயிருந்தேன் அவங்கள. பட் இப்போ ஒரு இன்னும் பெரிய கடை அடையாறுல ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அவங்க கிட்ட வீவர்ஸ் இருக்காங்க. பாலகிருஷ்ணன் சாரும் அண்ட் ஸ்ரீனிவாசன் சார், அந்த 2 வீவர்ஸ் வந்து சுபா தான் கோஆர்டினேட் பண்ணி இந்த 3 புடவைகள் எனக்கு வீவிங் பண்ணி கொடுத்தது சுபா ஸ்ரீனிவாசன். இந்த கான்செப்ட் வந்து ஒரு 7 வருடமா ஐ எம் ஒர்க்கிங் ஆன் இட். ஸோ ஐ வாண்டட் டு பி வெரி கான்ஃபிடென்ஷியல் டு டூ திஸ். வெளியில தேவையில்லாம நான் பண்ணி முடிக்கிற வரைக்கும் ஐ டென்ட் வாண்ட் டு talk about it also. So என் ஃப்ரெண்ட் சுபா கிட்ட தான் இந்த மாதிரி இது வீவர்ஸ் கிட்ட எனக்கு இது பண்ணி கொடுக்கணும்னா இதோட எக்ஸாக்ட் கலர், எக்ஸாக்ட் வீவிங் பேட் என்ன வரணும்ன்றது என்கிட்ட இருக்கு மாலா மேம். பட் வி ஹாவ் டு மீட் மாலா மேம். வீவரும் அவளோட ஹெல்ப். ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் நீங்க அவங்கள மீட் பண்ணுவீங்க. எப்பவுமே என்னோட ஃப்ரெண்ட் சுபா ஸ்ரீனிவாசன், அவ தான் 2 வீவர்ஸ். நீலப்புடவைய வீவ் பண்ணது வந்து பாலகிருஷ்ணன், வி பாலகிருஷ்ணன். கட்டங்கட்டமா இருக்கிற அந்த புடவை வி பாலகிருஷ்ணன். அழகான ஆரஞ்ச் அண்ட் இந்த வாடாமல்லி கலர் காம்பினேஷன் வீவ் பண்ணவர் ஸ்ரீனிவாசன், டி ஸ்ரீனிவாசன். ஸோ சுபா மேம் மூலியமா தான் அந்த 2 வீவர்ஸுமே, அந்த 2 வீவர்ஸ் மேம் என்னோட பேர் என்ன இந்த கான்செப்டுக்காக அவ 2 பேரையும் வச்சு வீவ் பண்ணி கொடுத்தது. அண்ட் சுபாவும்
நானும் மாலா மேமை பார்க்க வந்தோம். அண்ட் வீவர்ஸ் கிட்ட வீடியோ சாட்லேயும் சரி ஃபோன்லேயும் சரி மெஷர்மெண்ட்லேருந்து எல்லாமே கோஆர்டினேஷன் பண்ணதே சுபா தான். கிட்டத்தட்ட ஒரு சினிமாவுடைய மெகா ப்ராஜெக்ட் பயோபிக் மாதிரி பண்ணியிருக்கோம். ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் அந்த நீளம் பண்ணும்போது அந்த 4 கோடு வந்து அந்த கோட்டுக்குள்ள சின்ன சின்ன வேலைப்பாடு இருக்கு. நீங்க பார்த்தீங்கன்னா பாருங்க, இன்ட்ரிகேட்டா இருக்கு, அது கண்ணுக்கே தெரியாது. சாரீஸ் வாங்கும்போது அட்டாச்சு ப்ளவுஸ் உண்டான்னு கேட்பீங்க, மெனக்கட்டு எல்லாரும் கேட்பீங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் சாரியை வந்து ஓகேன்னு ஆனதுக்கப்புறம் திருப்பி கொடுக்க வேண்டாம் ஓகே அப்படின்னு நினச்சதுக்கப்புறம் முதல்ல இதுதான் கட் பண்ணுவீங்க. அந்த மாதிரி எம்எஸ்ஸும் அதே மாதிரி தான் கட் பண்ணுவாங்களா? நீங்கள் சொல்லுங்கள். இப்போ தான் அந்த கான்செப்ட் வந்திருக்கு, இந்த ப்ளவுஸ் கான்செப்ட் அதோட வீவ் பண்ணி வருது. அப்போல்லாம் அந்த மாதிரி கிடையவே கிடையாது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்க 6 yardsனால் கரெக்டாக அதுக்கு அவ்வளோதான் இருக்கும். ப்ளவுஸ் எக்ஸ்ட்ரா நம்மளா வாங்கிக்கணும். அது எம்எஸ் வந்து இது மாதிரி பட்டு துணியிலே ப்ளவுஸ் வாங்குவாங்களா? பட்டெல்லாம் போட்டுக்க மாட்டா, 2x2 தான் யூஸ் பண்ணுவா. அதில் ஒன்றும் இந்த ஒர்க்கெல்லாம் இருக்காது. எந்த ஒர்க்கும் பார்டர் எடுத்து இங்கே எப்படி பட்ட வச்சுப்பீங்களே? எதுவுமே கிடையாது. வெறும் சிம்பிள் ஸ்ட்ரெயிட் கட் அண்ட் இன் பண்ணிட்டு தான் புடவை பண்ணிப்பாங்க இங்கே. ஆமாம், அந்த ப்ளவுஸ் எல்லாம் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். அண்டு பெரும்பாலும் பார்டர் கலர் சிலதுக்கு போட்டுப்பாங்க, சிலதுக்கு பாடி கலர் போட்டுப்பாங்க. அது எதுவுமே வெளியில் தெரியாது, அப்படி மூடின்றுவாங்க. ரொம்ப சிம்பிள். ப்ளவுஸுக்கு ஒன்றும் மெனக்கெடு கிடையாது அதில். அப்போ அந்த அந்த சாரியை வந்து ப்ளவுஸாக கட் பண்ணவும் மாட்டாங்க. கட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அது ஒரு புடவையோட லெங்த், அவ்வளோதான், ஸ்டாண்டர்ட் லெங்த். இப்போ மாதிரி அதுக்கு எக்ஸ்ட்ரா கொடுக்க மாட்டோம். இப்போ வந்து 6.25 என்னமோ வீவ் பண்ணுறாங்க இல்லையா? அந்த இப்போ வந்து அந்த டாசில் கட்டுறது இதெல்லாம் அப்போ கட்டியே வரும். அந்த மாதிரி அதனால தான் எனக்கு அந்த பட்டு எந்த புடவை வாங்கினாலும் ப்ளவுஸ் தைச்சுக்கிற பழக்கமே கிடையாது. நானும் 2x2 அது ஹேபிட் ஆயிடுது எனக்கு. மாமியார்ட்டேருந்து வந்த பழக்கம். ஆமாம், நிச்சயமா. அது என்ன அழகாக வச்சுப்பாங்க தெரியுமா? எனக்கு நிஜமா சொல்கிறேன், நீங்கள் ஞாபகப்படுத்துறீங்க. சேப்பு கலர் ப்ளவுஸ் எல்லாம் ஒரு மூட்டை, அதாவது வெளியில் விழுந்துடக்கூடாது, ஒரு ஸ்கார்ஃப் எடுத்து அந்த ஸ்கார்ஃபில் அழகாக செட் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ அந்த ரெட் கலர் ப்ளவுஸ் வேணும்னா அந்த மூட்டையை எடுத்து ஸ்கார்ஃபை ஓப்பன் பண்ணி அந்த ப்ளவுஸ் எடுத்து வச்சுருவாங்க. அந்த மாதிரி கலராக ஒரு எல்லோ ஷேட்ஸ், அப்புறம் க்ரீன் ஷேட்ஸ், அப்புறம் ப்ளூ ஷேட்ஸ், இது எல்லாத்தையும் ஒரு செக்ரிகேட் பண்ணி. இந்த ப்ளவுஸில் கூட இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து லேடிஸ்லாம் வந்து ஒன்றும் லெங்க்த்தாக போடுவாங்க, கொஞ்சம் ஷார்ட்டாக போடுவாங்க. அந்த மாதிரிலாம் கிடையாது. ஒரே லெங்த் இவ்வளோதான் இருக்கும். அது கணக்கு வச்சாப்புல இருக்கும். ஆமாம், அது எந்த மாற்றமும் கிடையாது. எல்லாமே சிம்பிள், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் அண்ட் படாடோபமே இல்லாத ஒரு 2x2 தான். நீங்கள் செலக்ட் பண்ண அந்த சாரீ இருக்குல்ல, அதே எக்ஸாக்ட் அதே பிங்க் அல்லது அதே மெரூன் கலர் அதுக்கேற்ற இது தேடி கண்டுபிடிப்பாங்க. இதுக்கு அதுக்கு சமயத்துல கிடையாது மேட்சிங். நாங்க எவ்வளவு நல்லிக்கு போயிட்டு இல்ல, இது மலா மேமோட இன்ஸ்ட்ரக்ஷனே என்னன்னா 2x2 மெட்டீரியல் வாங்கி அதுல பிளவுஸ் பண்ணிடுங்க. அதுக்கு மேட்சிங் கண்டுபிடிக்கணும். மேட்சிங் கண்டுபிடிக்கிறது வந்து புடவை பண்றதை விட பெரிய சேலஞ்சா. நான் ஒவ்வொரு தடவையும் அதான் கஷ்டப்படுறேன். எனக்கு என்னன்னா அந்த எடுத்த அந்த டைங் முதல்ல கரெக்டா வரணும். ஏன்னா அந்த கலர்ஸ் எல்லாமே மைண்ட்ல மேம் சொல்லச்சே என்கிட்டயும் ரெஃபரன்ஸ் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்கு. பட் வீட்டுல ரெப்ளிகா பண்ண புடவைக்கும் மேம் மைண்ட்ல சொல்றதுக்கும் சம்பந்தமே கிடையாது. பட் போட்டோல இருக்கிறது பிளாக் அண்ட் ஒயிட், பட் ஷி ஹேஸ் சம்திங் இன் மைண்ட். நான் கடைக்கு போய் என் மைண்ட முதல்ல மேம் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல புடவை கலருக்கு ஒரு 30 சாம்பிள், பிளவுஸ் புடவை அப்ரூவ் பண்ண உடனே அடுத்த ரவுண்ட் அப்பாயின்மெண்ட் கேட்கணும், மேம் நான் பிளவுஸுக்கு வரேன். இப்போ இது ஸ்கூலுக்கெல்லாம் நம்ம ஹோம்ஒர்க் பண்ணின்னு போவோம் இல்லையா? ஆமா, டீச்சர் சரின்னு சொன்னாதான் வீவிங் பண்ண முடியும். என்னோட டீச்சர் இவங்க நான் வந்து பிளவுஸுக்கு நீங்க நினைக்கிற மாதிரி புடவை கரெக்டா வந்துடுதுன்றதுன்னா அது ஒரு எக்ஸாம் தான் நான் பாஸ் பண்ணிருக்கேன். இந்த சந்தடி சாக்கள் உங்களுக்கு ரொம்ப ஆட்டி படைச்சிருக்காங்க. இல்ல என்னோட ஃப்ரெண்ட் வெரி லவ்விங் கைட். இன்னைக்கு எனக்கு வந்து இவ்ளோ ரிசர்ச் என்னால பண்ண முடிஞ்சதுன்னா என்னோட கூட இருந்த ஒரு அமேசிங் பர்சன் and she is a very dear friend to me. நானும் நல்ல பட் எவ்வளவு நம்ம ரொம்ப ஸ்வீட்டுங்க அவங்க. இதுக்கு ரெண்டு பேரும் நல்லிக்கெல்லாம் போயிருக்கீங்க. ஒரு வாட்டி நல்லிக்கு மேமே நான் ஃபோன் பண்ணி சொன்னேன், மேம் மயிலாப்பூர்ல இருந்து நான் நிறைய கொண்டு வந்திருக்கேன் வான்னு சொன்னேன். வீட்டுல போயிட்டு சாம்பிள்ஸ்லாம் காமிக்கச்சே அவளுக்கே ரொம்ப பாவமா இருந்தது. அடுத்த ரவுண்ட் நான் கொஞ்ச நேரம் வேணா வரையானு ஒரு வாட்டி மேம் கூட்டின்னு போனேன். ஏன்னா அது ஒரு பர்டிகுலர் ஷேட் ஆஃப் கிரீன் அது. பட் மேம்க்கு என்னன்னா கிளாஸஸ் இருக்கிறதுனால கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இல்ல அனு நம்ம வந்து நீ வீட்டுக்கே எடுத்துன்னு வந்துடும், நான் வீட்டுக்கு போயிட்டு நான் செலக்ட் பண்றேன். இன்னொரு முக்கியமான கேள்வி என்னன்னா, தைக்கிற பிளவுஸ் வந்து வித்யா பாலனுக்கு சரியா வரணும். அடுத்தது அந்த கொஸ்டின் இருக்கு இல்லையா? இல்ல இன்னொன்னு நெக் லைன்னு ஒண்ணு இருக்கு.